அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எப்பி நூடுல்ஸ் வச்சு எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக இப்போ தான் என் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்பி நூடுல்ஸில் ஃபேமிலி பேக் தான் வாங்கியிருக்கேன். 6 in 1 பேக் இருக்கும் பாருங்கள், அதுதான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் அதை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 நார்மல் சைஸ் தக்காளி, அப்புறம் வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 முட்டை, அப்புறம் வந்து எண்ணெய், உப்பு. இதை இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நூடுல்ஸை வந்து கொஞ்சமாக வேக வைக்கணும். அதுக்கு வந்து 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸை அதில் போடணும். நல்லா தண்ணி சூடாகினதுக்கப்புறம், கொதிக்கணும் கூட அவசியம் கிடையாது, சூடானதுக்கப்புறம் இதுமாரி போட்டுக்கோங்க. பாதி வெந்துட்டுருக்கும் ஸ்டேஜில் அப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் அதுமாரி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அதுக்காக நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இது இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எப்பி நூடுல்ஸ் பேக்கில் இருக்க மசாலா பேக் தான் இப்போது ஆட் பண்ணுறேன். இப்போது 2 பேக்கெட் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா குக் ஆகிடுச்சு. அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு 2 முட்டையை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இல்லாட்டி எண்ணெய் தேவைன்னா எண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் வந்து கிண்டுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வரும். இப்போ முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளினா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட சேர்த்துக்கலாம். இது சில பேர் தனியாக வந்து எக்கை பாயில் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுமாரி பண்ணாமல் இப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம முட்டை வெங்காயம்னா போட்டிருக்கோம், அதுக்கு உப்பு வேணும்ல, அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 பாக்கெட் வந்து மசாலா ஆட் பண்ணுறேன். மொத்தம் 6 பாக்கெட் வரும். நான் 2 ஆட் பண்ணுறேன் ஒவ்வொரு இதுக்கும். இப்போ வந்து நூடுல்ஸ் வேக வச்ச நூடுல்ஸாக சேர்த்துக்கலாம். எப்படி நூடுல்ஸ் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுமாரி கெட்டியாக இருந்தாலும் அது கையை வச்சு இது பண்ணி விட்டாலும் வந்துடும். ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்க 2 பாக்கெட்டும் சேர்த்துலாம். நான் கொத்தமல்லி அதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணலாம். ஆனால் இப்போ சேர்த்தோம்னா இன்னும் வந்து அது ஸ்மெல் நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதுக்காக இப்போ ஆட் பண்ணுறது. நல்லா மசாலா வந்து அந்த நூடுல்ஸோடு சேர்கிற மாரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா வந்து கீழே அடி பிடிச்சிரும் பாத்திரத்தில். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ரெடி ஆகும். நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தீங்க, வெங்காயம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருந்தீங்க, 10 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரம் முடிஞ்சிடும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கெஸ்ட்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வைக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.